ओम शांति। में अपनी उपस्थिति दर्ज कराने वाले आप सभी देश विदेश के भाई बहनों का हार्दिक स्वागत है। हमारे बीच நம்மிடையே भाई भी हैं, आपका மதிப்பிற்குரிய சூரஜ் சகோதரர் स्वागत करते हैं। வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். किसी भी व्यक्ति, आयोजन अथवा संस्था की सफलता में मीठी वाणी का अहम रोल होता है। आपने भी परम श्रद्धेय गादी योगिनी दादी प्रकाश मणि जी के साथ लगभग 40 वर्षों तक पाठ बजाया। தாதி பிரகாஷ் மணி அவர்களோடு கிட்டத்தட்ட अवसर आए होंगे 40 வருடங்கள் அவர் கூட இருந்து பணியாற்றி இருக்கிறீர்கள். कि आपके कानों में गूंजते होंगे। அவருடைய மதுர வாக்கியங்கள், மதுர சொற்கள் உங்கள் காதுகளில் இப்போதும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும். सत्यम बुरियात न अप्रियम बुरियात, दादी जी ने इसको अक्सर से अपने जीवन में अपनाया और अपने वाणी में सत्य को प्रकट करते हुए भी विश्व के सामने अपने माधुर्य को संजो करके रखा। प्रकाश डालेंगे आदरणीय भाई साहब। ओम शांति। ஓம் சாந்தி. सभी ने कई बातें शायद सुनी, நீங்கள் பல முறை தாதியை பற்றி பல விஷயங்கள் கேட்டிருப்பீர்கள். कैसी आत्मा थी, தாதி அப்படி ஒரு ஆத்மாவாக இருந்தாங்க. जीवन में चीफ थी। அவர் எப்போ சீஃப் ஆனாங்களோ அப்போது இருந்து நான் அவர் கூட இருந்து வருகிறேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். இருந்து அவர்களை பார்த்து வந்தேன். लक्ष्य केवल बड़ों की महिमा करना नहीं, लेकिन பெரியவர்களுடைய புகழ் பாடுவது மட்டும் என்னுடைய நோக்கம் கிடையாது. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மகிமைக்குரியவர், குணவானாக இருக்கிறாக்க. அவரிடமிருந்து பல விஷயங்களை நான் கற்றிருக்கிறேன். எனக்கு பல விஷயங்கள் நினைவில் இருக்கிறது. கிச்சன், தாதியினுடைய ரூம், பக்கத்து ரூம், பக்கத்து கதவு. चाय पीने वहीं आ जाते थे ஆரம்பத்தில் சாய் குடிக்கிறதுக்கு அங்கே தான் வந்தாங்க. और किचन में तो 5 बार आती थी। கிச்சனுக்கு 5 முறை வருவாங்க. कुछ आता नहीं था, किचन का काम सिखाती थी। கிச்சனில் என்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு சூழ்நிலை நான் சொல்கிறேன். வாணி सिखाने की कला। கற்பிக்கும் கலை. ஒரு நாள் பிரம்மா பூஜனம் இருந்தது. भाई बहनें मधुबन में थे। நிறைய சகோதர சகோதரிகள் மதுவனத்தில் இருந்தார்கள். हमको आता नहीं था, सीख रहे थे। அப்போது நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். की दाल बनाई थी, லோக்கி சன்னா ஏதோ ஒன்று போடுறதுக்கு மறந்துட்டார். के बिना तो टेस्ट नहीं। அது இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்குது சப்ஜியில். आई दादी ब्रह्मा भोजन के बाद किचन में பிரம்மா போஜனுக்கு பிறகு தாதி கிச்சனுக்கு வந்தாங்க. நான் அங்கே தான் இருந்தேன். सुंदर ढंग से मुझे बात कही, எவ்வளோ அழகாக என்கிட்ட பேசினாங்க. तक याद है। இப்போது வரை அது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. திட்டலை, शिक्षा அறிவுரை கொடுக்கல, ஒரு விஷயம் சொன்னார். அது நீ இன்னைக்கு வருகின்றது. இன்னைக்கு என்னக்கிட்ட பெரிய விஷயங்களை சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தோன்றியது. बहुत सुंदर तरीका सिखाने का। கற்பிக்கக்கூடிய அழகான ஒரு முறை கற்றுக்கொண்டேன். என்னை அறிவுரையும் சொல்லலை, என்னை திட்டவும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அது தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. कला बड़ी मीठी वाणी से மிக இனிமையான சொல்லோடு हमें फेल भी ना हो, நமக்கு ஃபீலிங்கும் வராது. रियलाइज हो जाए। தவறும் நமக்கு உணர்வோம், நாம் சரியும் செய்து கொள்வோம். சிந்து கடி பண்ணோம், சீக்கிரமாக செஞ்சோம். मुझे याद रहता है எனக்கு நினைவில் இருக்கிறது. सिखाया தாதி சொன்னாங்க, जो बहुत कड़े கடிமானா ரொம்ப கடுமையாக இருக்குது, ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடாது. அன்றையிலிருந்து கற்றுக்கொண்டேன். चीज सिखाती थी। ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார். के समीप आ गए, बहुत रोजी मिलना होता தினந்தோறும் தாதியை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. होता है, वो भी निकल गया। பெரியவங்கங்கிற பயமும் போயிடுச்சு. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். दादी की खूबियों में मुझे कई अनुपम चीजें नजर आती। தாதியுடைய திறமைகளிலிருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைத்தது. ஒரு சன்ஸ்தானுடைய பெரியவங்க आगे निकल रहा हो, विचार करो। ஒருத்தர் அவங்களுக்கு தாண்டி போனாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. यदि किसी बड़े की मनोस्थिति பெரியவங்களுடைய மனநிலை, के सामने किसी की महिमा थोड़ी ज्यादा लोग कर रहे हों, அவர்களுக்கு வேறு யாரோடைய புகழாவது அதிகம் பண்ணால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
ஆனால் தாதியை நான் வேறு ரூபத்தில் பார்த்தேன். தாதி லட்சியம் லீடர்களை தயார் செய்ய வேண்டும் என்ற லட்சியம் இருந்தது. நல்ல அவர்களை தயார் செய்ய வேண்டும். நான் ஒரு பொருள் யோசிக்கல. நான் யோசிக்கிறேன், என்னுடைய பேர் மட்டும் இருக்கணும்னு அவங்க ஒருபோது நினைக்கவே இல்லை. பாபாவுக்கு நிறைய குழந்தைகள் தகுதியுடையவராக வேண்டும். நிறைய பேருடைய பேர் அதிகமாக வேண்டும். நிறைய பேர் தகுதியுடையவராகி இந்த யாகத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். மற்றவர்களிடத்தில் தகுதியை நிறைக்க வேண்டும். அவர்கள் தகுதியை பயன்படுத்த வேண்டும். அவங்களுடைய தகுதியை அப்ரிசியேட் பண்ண வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. சங்கட்டத்தில் நம்ம பார்க்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒருத்தங்க முன்னேறினா என்ன யோசிப்பாங்க, இவரையே முன்னேறி போகிறாரு, கொஞ்சம் பின்னாடி கிழிப்போம். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைந்தார். அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாங்க, சாந்தி ஸ்தம்ப பக்கத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அங்கே எல்லாரும் இருந்தோம். தாதி சொன்னாங்க, எல்லாரும் பெரியவங்களாகிட்டீங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியாயிருச்சு, இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, எல்லாரும் முன்னேறுங்க, இது சின்ன விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய மகானாத்மாக்களுடைய குணம். இது சூட்சும ரகசியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகானாத்மாக்கள் விசேஷ ரூபத்தில் அவங்க கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறார்கள். இந்த உலகம், இந்த உலகத்தை பகவானுடைய உலகமாக பார்ப்பாங்க. தாதி இங்கே இருந்தாங்க. கடைசியில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நான் ஒரு விஷயத்தை படித்தேன், அதை பற்றி நிறைய கிளாஸஸ் நடத்தியிருக்கேன். அர்ஜுன், அந்த யோகி அவருடைய மனதில் எண்ணங்களுடைய எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த மாதிரி யோகி இந்த உலகத்திற்கு மிக நன்மை செய்யக்கூடியவர். நான் 3 மகானாத்மாக்களை பற்றி சொல்கின்றேன். தாதி எதுவரை இங்கே இருந்தார்களோ உலகத்தினுடைய பல விஷயங்களை அவங்க சமாளித்து கொண்டிருந்தார்கள். ஜானகி தாதி இருந்தபோது ஞான யோகம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை சமாளிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. தீஸ்ரி தாதி, 3வது தாதி, அவர் மூலமாக நாம் பகவானை சந்திக்கிறோம். அவருடைய பார்வையில், அவர் கண்கள் மூலமாக பகவான் பார்த்து இருக்கிறார். நிர்மல் சீத்தளமாக இருக்கிற குல்ஜார் தாதி, அவங்களும் உலகத்தினுடைய பல விஷயங்களை பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள். தாதியோட உடல்நிலை சரியில்லை, அதனால் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. மகாத்மா இந்த உலகத்தில் இருப்பது இந்த உலகத்திற்கு மிக மிக நன்மை செய்கிறது. தாதிஜி பெரிய மகனாக இருந்தார்கள். தன்னுடைய அனுபவத்தை சொல்லி வந்தார்கள். தன்னுடைய பியூரிட்டியுடைய விஷயத்தை சொன்னாங்க. பவித்ர ஆத்மா இந்த பூமியில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த கவர்ச்சியும் கிடையாது. சம்பூர்ண பியூரிட்டியினுடைய சைத்தன்ய மூர்த்தியாக இருந்தார்கள். பெரிய கிளாஸஸில் சொன்னாங்க. தாதி நாள் வரும்பொழுது கிளாஸ் கொடுத்துக்கிட்டே வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சன்னியாசிகளுடைய சம்மேளனம் இருந்தது. மகா மண்டலேஸ்வருடைய தாதி, மற்ற தாதிகளும் சகோதரர்களும் இருந்தார்கள். மகா மண்டலேஸ்வரர் மதுபானம் சுற்றி காமிச்சாங்க. கிச்சனில் பக்கத்தில் இருக்க ஏணியில் ஏறினாங்க.
வயசான மகாமண்டல தாதியோட கை सहारा देने के लिए நமக்கு கை கொடுப்பதற்கு கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கை பிடிச்சிட்டு போனாங்க. பின்னாடி அவங்களாம் உட்காந்துருந்தாங்க. மீட்டிங் ரூமில் உட்காந்துருந்தாங்க. 10-15 பேர் இருந்திருப்பாங்க. உட்காந்துருந்தாங்க. उस महामंडलेश्वर ने அந்த மகாமண்டலேஸ்வரர் யாருடைய கையை பிடித்த பக்கம் सहारे के लिए உதவி செய்வதற்கு கை பிடித்தார். அவர் சொன்னார், जानबूझकर दादी का हाथ पकड़ा था। நான் இதை யோசிச்சுக்கிட்டு தான் தாதியோட கை பிடித்தேன். स्पर्श करने से मुझे इतने पवित्र वाइब्रेशन தாதிஜியோடைய கையை தொட்ட உடனே எனக்கு அந்த மாதிரி எனக்கு பவித்திர வைப்ரேஷன் வந்துச்சு. कुमारी की பிரம்மா குமாரியுடைய சீஃப் எவ்வளோ பவித்திர ஆத்மாவாக இருக்கிறார். सभा के बीच में उसने कहा சபாயினுடைய நடுவில் அவர் சொன்னார், पवित्रता की चेतन प्रतिमा பவித்திரத்தை அவனுடைய சைத்தன்ய பிரதிமூர்த்தியாக இருந்தார்கள். दान थी, பவித்திரத்தை அவங்களுடைய வரதானமாக இருந்தது. के लिए सहारा थी। பவித்திரத்தா யஜ்யத்திற்கு உதவியாக இருந்தது. அவர்கள் நிர்வாக தலைவி மட்டும் கிடையாது, குடும்ப தலைவியாக இருந்தார். குடும்ப தலைவியாக இருந்தார். நான் என்னை அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்னு நினைக்கிறதே இல்லை. இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் நான் பெரியவன் நினைக்கிறேன். நான் எல்லோர் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும். எத்தனை சகோதரிகள், சின்ன சின்ன குழந்தைகள், சகோதரர்களை விடுங்க, அவர்களை பராமரிக்க வேண்டும். அவருக்கு கேரிங் நேச்சர், மதர்லி அட்டிடியூடு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருந்தால் கூட தாய்மார்கள் துக்கத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர்களை பராமரிக்க வேண்டும், கேர் பண்ண வேண்டும், அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. சின்ன சின்ன குமாரிகள் வந்து சொன்னாங்க, சென்டருக்கு அனுப்புகிறாங்க. தாதி அவர்களுக்கு ரொம்ப அன்பு காட்டினாங்க. என்ன சொன்னாங்க? छोटी बहनों की आंखों में आंसू आ जाते, சின்ன குழந்தைகளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. பலமுறை நான் கேட்டுப்பட்டிருக்கேன். தாதி எனக்கு தாதி எங்களுக்கு விடை கொடுத்து, கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி யோசிக்கணும், நம்ம தனியாக போயிட்டோன்னு நினைக்காதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் தாதிக்கிட்ட ஓடி வாங்க, தாதி உங்களுடையவர்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது! 1-2 சகோதரருடைய விஷயம் கிடையாது, எல்லோரையும் பராமரிப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும், அவர்களை தன்னுடையவராக உணர செய்ய வேண்டும். இன்னொரு பர்சனல் விஷயம் அக்கௌண்ட்ஸில் இது நடக்குது. நான் அதில் போகிறதில், எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்பப்போ தெரிகிறது. கோலக் பாய் வந்தார், தாதிஜி இவருடைய கணக்கில் 10,000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது, 30,000க்கு செக் கொடுங்க, யஜ்யத்திலேருந்து அவங்களுக்கு செக் கொடுத்துருங்க. 30,000த்துக்கு யஜ்யத்துக்கு தான் மனிதர்கள் கொடுப்பாங்க. யஜ்யமும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும். அவங்கள கவனம் கொடுக்கணும். இது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. இது மகான் ஆத்மாக்களுடைய குணமாக இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பகவான் அவர்களுக்கு எப்படி அன்பு கொடுக்கிறார். அன்பு மட்டும் கிடையாது, அன்பை விட பெரிய பொருள் என்னது, அதை உலகில் உள்ளவர்கள் தெரியாது. பகவான் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறார். நல்ல பெரிய குழந்தை வீட்டில் யார் பெரிய பையன் இருக்கிறானோ, ரொம்ப தகுதியுடையவங்களாக இருக்கிறாங்களோ, அது மாதிரி அவர்கள் மீது பரமாத்மா அவ்வளோ மரியாதை கொடுக்கிறார். ஒரு முறை அவ்யக்த பாப்தாதா அந்த மாதிரி இடத்துக்கு வந்தார். மதுபனில் பல இடங்களுக்கு வந்தார். நான் அந்த இடத்த சொல்கிறேன். மெயின் கேட்டில் நுழையிறோம் இல்லையா, லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட், அதற்கு மேலே இவ்வளோ பெரிய ஹால் இருக்கிறது. மதுபன் நிவாசிகள் மட்டும் இருந்தாங்க. தாதிஜியை சந்தித்தாங்கள். தாதிஜிக்கு சொன்னார், பாப்தாதா ஏன் இன்னைக்கு வந்தார்? ப்ரோக்ராம் கிடையாது, அன்அஃபீஷியல். குல்ஜார் தாதி போக வச்சார், ப்ரோக்ராம்னார், பாபா வந்துட்டார். உங்கள் அன்புக்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். தாதி மட்டும் மற்ற மதுபன் நிவாசிகள் மட்டும்தான் இருந்தாங்க. உங்களுடைய அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்காக நான் வந்தோம்.
சில விஷயங்கள் பல விஷயங்களும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டோம், பார்த்துக்கிட்டே இருந்தோம். பகவான் அவருக்கு மரியாதை கொடுக்கிறார். அந்த மரியாதை கொடுக்கும் பொழுது தன்னுடைய சக்திகளை கொடுக்கிறார், அந்த தகுதி பெற வாய்ப்பு கொடுக்கிறார். என்னுடைய எல்லா சக்திகளும் இவர்களுக்கு பலியாக தருகிறார். தாதிக்கு மகிமை செய்து கொண்டே பாபா 3 சப்தங்களை சொன்னார். பலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நிமித் நிர்மான், அவர் நிர்மல். சம்பூர்ண தர்மத்தில் எல்லா முயற்சிகளிலும் ஒரு பொருளுக்கு மிக மகத்துவம் இருக்கிறது. அவங்க தான் ஆன்மீகத்தினுடைய உச்சியை எட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய தான் என்பதை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். மனிதர்கள் பெரியவழங்கும் போது அவங்களுடைய தான் என்ற உணர்வும் அதிகமாக இருக்கிறது. பவர் அதிகமாகிருச்சின்னு சொன்னாக்க தான் என்ற உணர்வும் அதிகமாகிறது. ஆனால் தாதியை நாம் பார்த்து வந்தோம். எவ்வளோ பெரியவங்களானாங்களோ, இவ்வளோ பேர் ஏற்பட்டதோ, எவ்வளோ உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஜெகன்மாதா என்று சொல்ல ஆரம்பித்தாங்களா, தாதி என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர் நிரகங்காரியாக மாறிக்கொண்டே இருந்தார். பாபாவுக்கு கூட இதனால் தான் அவர்கள் மேலே ரொம்ப அன்பு இருந்தது. ஏனென்றால் அவரிடம் நிமித்த உணர்வும் சமர்ப்பண உணர்வும் நன்றாக இருந்தது. ஸ்ரீகிருஷ்ணனுடைய சின்ன சீரியல் பார்த்து கொண்டிருந்தேன், ரொம்ப நல்லாக இருந்துச்சு. ருக்மணி கேட்குறாங்க, சுதாமர் காட்டிலே தூங்கிட்டு இருக்காரு, எந்த பயமும் இல்லை, எங்கே நிம்மதியாக தூங்குகிறார்களோ, யார் எனக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்து விடுகின்றார்களோ அவர்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள். மிக ஆழமான விஷயம், ஒரு வரியில் சொல்கிறேன். தாதி அந்த மாதிரி ஆத்மா இருந்தாங்க. மிகப்பெரிய எண்ணிக்கையில் குழந்தைகளை சமாளிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு முறையும் தூக்கத்தினுடைய பிரச்சனையே வந்தது கிடையாது. போனாங்க, தூங்கினாங்க. ஏனென்றால் சமர்ப்பண உணர்வு அதிகமாக இருந்தது. நிறைய பேர் சமர்ப்பணம் செய்த பிறகும் சமர்ப்பண உணர்வு கிடையாது. இது அவர்களிடம் மிக உறுதியாக இருந்தது. தாதி சொன்னாங்க, நாமெல்லாம் நிமித்தமாக இருக்கிறோம். பாபா எல்லாத்தையும் செய்து விடுகின்றார், அவர் செய்து விடுகிறார். அந்த மாதிரி சொல்ல முடியும். பகவான் சொல்கிறது, தாதி என்ன சொல்கிறாங்களோ அது அதிகமாக பகவான் அதை கட்டுப்பட்டிருந்தார். அதை செய்தே ஆக வேண்டும். எனவே நிமித்த உணர்வு மூலமாக பணிவு வந்தது. நிரகங்காரியாக இருந்தார்கள். அதனால் நிர்மலம், தெளிவான உணர்வு ஏற்பட்டது. நிர்மலமாவது, கோப அக்னியும் அணைந்து விடுவது, நான் என்ற உணர்வும் அமைதியாகி விடுவது, ஆத்மா முழுமையாக திருப்தி பெறுவது, தூய்மையினுடைய கூர்மையை அடைவது. பகவான் அவர்களுக்கு புகழ் பாடினார். அதனால் அவர்கள் மிகுந்த நிர்மலமாகிவிட்டார். நம்மையும் மிக நிர்மலமாக மாற்றுகிறார். அருகில் இருக்கக்கூடிய நல்ல பிரைவேட் அனுபவம், அதை நான் சொல்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 10 நாளாக தாதி பேசவே இல்லை. அரவிந்துக்கு தெரியும், தாதி பேசினா இல்லை, 10 நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப ஜோராக ஓம் சாந்தி சொன்னாங்க. தாதி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாங்க, கண்ணை மூடி இருந்தார்கள். அவர்கள் போகலை, பேசலை. தாதிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியல. ரொம்ப சத்தம் போட்டு சொன்னாங்க, ஓம் சாந்தி, நான் இந்து ஜோன்லேருந்து வந்திருந்தேன். தாதியை சந்தித்தாங்க, தாதி கொடுத்தாங்க. நான் முன்னி பேகனுக்கு சொன்னேன், தாதிக்கு கொடுக்க வேண்டும். தாதியை வெளியே கூட்டு வரும்பொழுது வீல் சேரில் தாதி பேசுவது கிடையாது, கண்ணையும் திறக்கிறதில்ல, மடியில் வைக்கணும். தாதி டச் பண்ணுவாங்க, கை தொடுவாங்க. இதானே தெரியணும். பாப்பாவுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. தாதியை வெளியே கொண்டுட்டு வந்தாங்க.
தாதிக்கிட்ட கொஞ்சம் ஜோராக சொன்னாங்க. அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாலே. கண்ணு மூடி இருக்குது. இந்தூர் சென்னிலேருந்து வந்திருக்கேன். எவ்வளோ நல்ல நல்ல பொருளை கொண்டு வந்திருக்குறாங்க. தாதி உடனே கண்ணை திறந்தாங்க. எனக்கு ஓம் சாந்தி சொன்னாங்க. இந்தூர் போனேன்னு தாதின்னு சொன்னேன். எல்லோரும் உங்களுக்கு நினைவு கொடுத்தாங்க. யஜ்யத்திற்காக கொடுத்தாங்க. தாதி கையில் எடுத்துக்கொண்டாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா இருந்துச்சா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு சரியாக இருந்துச்சா? கிச்சன் டீ நல்லா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. உடனே கண்ணு மூடிருச்சு. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மற்ற எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னாச்சு? பிரபு வந்தார். ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ அதனுடைய ரகசியம் எனக்கு தெரிந்தது. தாதிஜி தன்னுடைய கடைசி யாத்திரையில் நிரந்தர யோகயுக்த முயற்சியில் இருந்தாருங்க. எதையும் கேட்க விரும்பவில்லை, எதையும் பார்க்க விரும்பவில்லை. அது அவருடைய சிறந்த நிலை உருவாகி இருந்தது. பாபா கூட சொன்னாங்க, கர்மாத்தி தாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தார்கள். எனவே அந்த மாதிரி மகானாத்மா நம்முடைய பரிவாரத்தில் இருந்தார்கள். அவர்கள் போட்ட விதையானது முழு மரத்தின் மீது ஏற்படுகிறது. நமக்கும் அதனுடைய நன்மை ஏற்படுகின்றது. நாம் அவருடைய வம்சாவளிகள். அந்த மாதிரி மகானாத்மா நிர்மலமாக இருந்தார். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு எல்லாவற்றையும் பராமரித்தார். தாதி சொன்னாங்க, அதை நான் திரும்ப சொல்கின்றேன், மிக நன்றாக சொல்கின்றேன். நாம் கற்றுக்கொள்ள யோகியமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரிகளுக்கு சொன்னார். சில சகோதரிகள் கேட்கும்போது, தாதி நீங்கள் நிறைய கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தாதி சிரித்தாங்க. பெரியவங்களாயிட்டோம், கேட்கவும் வேண்டியிருக்கு, சகித்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது, சமாளிக்கவும் வேண்டியிருக்கிறது. இது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. தாதி அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே அடக்கி கொண்டார். எல்லாத்தையும் உள்ளே அடக்கி கொண்டார். அங்கே விவகாரம் முடிந்து விட்டது. எது அவருடைய உண்மையான சமஸ்காரம் இருக்குதோ, சுபபவனை கொடுக்கும், நம்முடையவர் என்ற உணர்வு ஏற்படுத்தணும், அதே செய்தார். நீங்கள் எல்லோரும் பெரியவங்களாகணும் இல்லையா? 10 சென்ட் 20 சென்ட் பெரியவங்களாக வேண்டும் என்றால் கேட்கணும், சகித்து கொள்ள வேண்டும், உள்ளடக்க வேண்டும். இந்த 3 குவாலிட்டியை தனக்குள் டெவலப் பண்ண வேண்டும். அந்த மாதிரி தாதிஜிக்கு நாம் எல்லாரும் நம்ம அர்ப்பணம் செய்தோம். அந்த மாதிரி ஆத்மா இந்த உலகத்தின் அலங்காரமாக இருக்கின்றார். இப்போ எங்கே இருக்கிறார்? மறுபிறவி எடுத்திருப்பார்கள், நமக்கு தெரியும். ஆனால் இவர்களுடைய பரிஸ்த சுரூபத்தின் மூலமாக விதவிதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். கடைசியில் இதை சொல்ல விரும்புகின்றேன். சூட்சும வதனத்தில் பிரபுஜியினுடைய மிகப்பெரிய ஆஃபீஸ் இருக்கிறது. கேட்டு சிரிக்கிறீங்க. அநேக பரிஸ்தாக்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். நீ இங்கே போ, நீ இங்கே போ, நீ அதை செய்துவா, இதை செய்துவான்னு சொல்லுவார். நாம் எல்லாருக்கும் சொல்கிறாரு. பக்தர்கள் பாபாவை அதிகமாக நினைவு செய்கின்றார்களோ, குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளே இவர்களுக்கு சக்தி கொடுங்கள். நம்முடைய சக்தி அவர்களுக்கு போய் சேரும். ஏன்னா அவங்க பாபாவோடு இணையவில்லை. இப்போ நம்ம எல்லோரும் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் சக்தி கொடுப்போம். உலக உருண்டையின் மீது அமர்ந்து இருப்போம். பாபா நமக்கு சத்திர சாயாவாக இருக்கின்றார். ஓம் சாந்தி.